ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் மாதம் 5000 ரூபாய் பென்ஷனாக பெறுவது எப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தங்களின் அன்றாட செலவுகளை தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பல மூத்த குடிமக்களின் கனவாக உள்ளது. இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டம்தான் வரிஷ்தா பென்ஷன் பீமா யோஜனா. கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கு நிலையான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக படிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷனை பெற முடியும். VPBY திட்டத்தின் கீழ் செயல்படும் முதலீட்டுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி கிடைக்கும். இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் முழுவதும், அதாவது 15 ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும். இது மற்ற பல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டங்களை விட அதிக நன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் தங்களோட வசதிக்கு ஏற்ப காலாண்டு, அரையாண்டு, மூலாண்டு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 75% வரை கடன் பெற முடியும். இந்த கடனுக்கான வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும். பாலிசியின் முதிர்வு காலமான 15 ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரருக்கு திருப்பி வழங்கப்படும். ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் 15 வருட முதிர்வு காலத்துக்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் வசதியும் உள்ளது. அவ்வாறு விலகும்போது முதலீட்டு தொகையில் 98% திரும்பித் தரப்படும். பாலிசி காலத்தில் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையும் அவரது நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு உங்களுக்கு ATCயின் கீழே வருமான வரி விலக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பெறப்படுற வட்டிக்கும் வரி விதிக்கப்படும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அருகில் உள்ள LSC கிளையை அணுகி அதுக்கு தேவையான ஆவணங்களை பூர்த்தி செய்து அதன் மூலம் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும்.